ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் பவானி ஸ்ரீ பெரியபாளையம் பவானி அம்மா திருக்கோவிலுக்கு போக போகிறேன். இந்த அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்குதுங்க. உங்களுக்கு சொல்கிறேன். என் ஃபேமிலிக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் என் அன்பான விவர்ஸுக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் எங்கள் அம்மா வயிற்றில் உருவான போது எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும் தாயேன் அப்படின்னு எங்கள் அம்மா வேண்டிக்கினாங்க. அப்படி பிறந்தால் உன் பெயரை வைக்கிறம்மான்னு சொல்லிட்டு வேண்டிக்கினாங்க. அப்படி வரம் பெற்று பிறந்தவள் தான் நான். அப்படி பிறந்தனால அந்த பவானி அம்மா பேரை எனக்கு வச்சுட்டாங்க. அந்த அம்மா பேரை வச்சதுனால என் லைஃபு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கஷ்டமோ நஷ்டமோ எல்லா விஷயத்துலையும் அந்த தாய் என் கூட இருந்தால் எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றுவா. எந்த குறையும் இது வரைக்கும் எனக்கு வச்சதில்லை. அந்த அம்மா பேர் வச்சதுனால ரொம்ப ரொம்ப ஒரு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடக்கு மேரேஜு நோட்டீஸ் அடித்தது கூட அந்த கோயிலில் போய் தான் எங்கள் அம்மா வச்சு வேண்டி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்க. என்னோடய பசங்களுக்கும் நான் அந்த கோயிலில் இட்டு போய் மொட்டை அடிச்சிருக்கேன். இப்போ அந்த அம்மா தான் நான் பார்க்க வந்திருக்கேன். பெரியபாளையம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. மார்னிங்கே கிளம்பி வந்துட்டோம். அங்கே கார் பார்க்கிங்க்கு விடுறதுக்கு அங்கேயே இடம் பார்த்தோம். அங்கே உண்மையிலே கார் பார்க்கிங் இடம்னு சொல்ல முடியாதுங்க. சூப்பராக அங்கேயே வேன் பஸ்ஸு எல்லாமே நின்றுச்சு. அழகாக ஷீட் போட்டு பெட்ஷீட் போட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. நாங்கள் பார்த்தோம். நாங்கள் மார்னிங் கிளம்புனா 2 hours தான் இருந்தோம். உடனே தம்பி ஒய்ஃபும் வேப்பஞ்சலை கட்டணும். ஏன்னா அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் ஃப்ரீ தரிசனமே காலியாக இருந்தது. அதனால் ஃப்ரீ தரிசனத்துலேயே நாங்கள் போயிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே புதுசாக ஒரு வழி பில்டிங் கட்டியிருக்காங்க. அது உள்ளே போனால் அப்படியே திருப்பதி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. உண்மையிலே இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூட்டமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அம்மாவை நல்லபடியாக நாங்கள் ரொம்ப சூப்பராகவே வழிபட்டு வந்தோம். அந்த அம்மா தரிசனம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப கண்குள்ளே காட்சி. எனக்கு உடம்பே செலுத்துச்சு அந்த அம்மா பார்த்தோன்னே. அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்களுக்கும் சேர்த்து தான் நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். நீங்களும் டைம் கிடச்சா கண்டிப்பாக அந்த அம்மாவை போய் நீங்கள் பாருங்கள். கேட்ட வரலை கொடுப்பா அந்த அம்மா. கண்டிப்பாக செய்வா. நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனையெல்லாம் நடந்திருக்கு. உங்களுக்காக நான் கண்டிப்பாக மனசார வேண்டிக்கிறேன். பவானி அம்மன் துணை எப்பொழுதும் எல்லாருக்கும் உண்டு.